Hello students, welcome to my channel. 10th standard maths chapter 1 exercise 1.3 la x and solve பண்ணலாம். A function f is defined by f of x equal to 3 minus 2x. Find the x such that f of x square equal to f of x the whole square. So question f of x னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி x வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? x வேல்யூ கண்டுபிடிக்கணும். such that என்ன கண்டிஷன் அப்படின்னா f of x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் f of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதையும் அதுக்கப்புறம் f of x the whole ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க? எக்ஸோட வேல்யூ கிடைக்கும்னு சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிடலாமா? f of x equal to 3 minus 2x. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? f of x ஸ்கொயர் இல்லையா? ஃபர்ஸ்ட் f of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். f of x ஸ்கொயர் எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம்னா f of x ல இருந்து கண்டுபிடிக்கலாமா? f of x னா 3 minus 2x நமக்கு வேணும்ன்றது f of x ஸ்கொயர். ஸோ நல்லா கவனிங்க, எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? எக்ஸ் போட்டோம். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன்ல எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அந்த இடத்துல இங்க f of xன்றதுனால எக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ல இப்ப நம்ம f of x ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல எங்க எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? எக்ஸ் ஸ்கொயர் போடணும். 3 minus 2 into எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர். 3 minus 2 into எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். அடுத்தது f of x the whole square வேணுமா? f of x the whole square. So f of x என்றது 3 minus 2x. நமக்கு f of x the whole square வேணும். So அப்ப என்ன பண்ண போறோம்? f of x 3 minus 2x பிராக்கெட் குள்ள அதே மாதிரி எழுதியாச்சா? f of x ஓட வேல்யூ அது மேல ஸ்கொயர் போடணும். சரிங்களா? இப்ப நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். So இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a minus b the whole square ஃபார்மேட்ல இருக்கா? a minus b the whole square. அதுக்கான ஃபார்முலா a square minus 2ab plus b square. இங்க a ன்றது 3 minus b ன்றது 2x. ஓகே, ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் பண்ணணும். minus 2 into a ஓட வேல்யூ 3 into b ஓட வேல்யூ 2x plus b ஓட வேல்யூ 2x 2x ஸ்கொயர் பண்ணணும். now a ஸ்கொயரா? so 3 ஸ்கொயர் பண்ணா 9 minus 2 into 3 6 6 into 2 12 12x. அடுத்தது plus இப்போ 2x ஸ்கொயர் பண்ண போறோம். 2 ஸ்கொயர் பண்ணா 4, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர். சரியா? சோ இந்த ஆன்சர் இங்க எழுதலாமா? நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் டேர்ம், அடுத்தது x, அடுத்தது கான்ஸ்டன்ட். அப்ப முதல்ல 4x ஸ்கொயர் வரும், அடுத்தது -12x + 9. சரியா? இப்போ f of x ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, f of x the whole ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க? x ஓட வேல்யூ கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடலாமா? முதல்ல என்ன இருக்கு? f of x ஸ்கொயர் இருக்கா? அதுக்கான ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 3 minus 2x ஸ்கொயர். இங்க எழுதிக்கலாம். f of x ஸ்கொயர் is equal to f of x whole square. f of x ஸ்கொயருக்கு பதிலா 3 minus 2x ஸ்கொயர் equal to f of x the whole ஸ்கொயருக்கு பதிலா 4x ஸ்கொயர் minus 12x plus 9. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? நான் என்ன பண்றேன்? இது ரெண்டையும் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ நான் 4x ஸ்கொயர் minus 12x plus 9. இந்த பிளஸ் 3 ஈக்குவல் அந்த சைடு வந்துச்சுன்னா -3 ஆயிடும். இந்த minus 2x ஸ்கொயர் ஈக்குவல் அந்த சைடு வந்து plus 2x ஸ்கொயர் ஆயிடும் equal to 0. ஸோ இப்போ சிமிலர் டேர்ம் ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிடலாம்? ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இதுவும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. சரியா? ஸோ 4x ஸ்கொயர்
plus 2x square add பண்ணா 6x square 6x square அடுத்தது minus 12x இருக்கு x term பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு சோ அதை அப்படியே எழுதிடலாமா minus 12x ஓகேவா அது ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு அது கூட வேற எந்த டேர்மும் இல்லை சோ அதனால அதை மட்டும் எடுத்து எழுதியாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா 9 இருக்கு minus 3 இருக்கு so 9 minus 3 6 plus 6 plus 6 equal to 0 இப்போ இது எல்லாமே 6 டேபிள்ல என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணலாமா 6 மல்டிபிள் தானே இது எல்லாமே 6 12 6 எல்லாம் 6 மல்டிபிள்ஸ் ஸோ நான் என்ன பண்ணிட போறேன்னா 6 டிவைட் பண்ண போறேன் divided by 6 so 6x square by 6 minus 12x by 6 plus 6 by 6 equal to 0 சரியா ஏன் நான் 6 டிவைட் பண்றேன் அப்படின்னா இது பார்க்கிறதுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னாலே அதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் அன்னோனுக்கு இங்க எக்ஸ்ன்றதா அன்னோன் எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும் அதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்ப ரூட் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட்டை நம்மளால 1 ஆக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் சரியா சப்போஸ் 1 ஆக்க முடியலன்னா என்ன பண்ணணும் இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட் இந்த கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும் இங்க என்ன பண்ணலாம் நம்ம எல்லாமே ஒரே டேபிள்ல இருக்கு இல்லையா சோ அந்த டேபிள்ல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கோஎஃபிஷியன்ட் என்ன ஆயிடும் 1 ஆயிடும் இப்பதான் நீங்க 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1x ஸ்கொயர் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 டேபிள்ல 12 எத்தனை டைம் வரும் 2 டைம் வருமா 2x ஓகே பிளஸ் 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ஈக்குவல் டு 0 ஸோ இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்கலாமா இங்க என்ன இருக்கு கான்ஸ்டன்ட் 1 இருக்கு இங்க என்ன இருக்கு மைனஸ் 2 இருக்கு சரியா இப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ணா 1 வரணும் 1 into 1 தான் என்னது 1 வரும் சரியா ஆட் ஒரு சப்ராக்ட் பண்ணா எனக்கு மைனஸ் 2 வரணும் இப்போ இங்க பிளஸ் ஒன்னையும் ஆட் பண்ணா இங்க பிளஸ் 2 தான் வரும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு இடத்துலயுமே மைனஸ் போட்டோம்னா மைனஸ் ஒன்னையும் ஆட் பண்ணா மைனஸ் 2 வரும் மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 1 கிடைக்கும் சரியா அப்ப எப்படி எழுதலாம் இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா ஸோ எக்ஸோட ரூட் தானே கண்டுபிடிக்கணும் எக்ஸ் மைனஸ் 1 ஒரு ரூட் அப்படி எழுதிக்கணும் இன்டூ அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1 அனதர் ரூட் என்ன சிம்பிள் இருக்கோ அதோட சேர்த்து எழுதணும் சரியா அடுத்தது இந்த ஜீரோவை ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணிக்கலாம் x minus 1 equal to 0 x minus 1 equal to 0 இப்போ இது வந்து எப்படி x வேல்யூ கண்டுபிடிக்கிறது x மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வச்சுட்டு ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 இந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 1 அதே மாதிரி x ஈக்குவல் டு மைனஸ் 1 இங்க வந்தா பிளஸ் 1 ஸோ x ஓட வேல்யூ 1 ஓகேவா 1,1 ஸோ 9 sum a plane is flying at a speed of 500 km per hour express the distance d traveled by the plane as a function of time t in hours so question என்ன கொடுத்திருக்காங்க ஒரு plane aeroplane வந்து என்ன ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படினா 500 km per hour 1 ஹவருக்கு 500 km அப்படின்ற ஸ்பீட்ல என்ன ஆகுது டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க express the distance அப்படினா நம்ம distance கண்டுபிடிக்கணும் ஓகேவா d கண்டுபிடிக்கணும் traveled by the plane as a function of time t டைம் வந்து t ன்னு வெச்சுக்கோங்க அப்படினு சொல்லிருக்காங்க சரியா டைம் வந்து t ன்னு வெச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க ஓகேவா நமக்கு ஸ்பீட் ஃபார்முலா தெரியுமா ஸ்பீட் ஈக்குவல் டு ஸ்பீட்னா என்ன ஃபார்முலா டிஸ்டன்ஸ் covered by time taken so இதுதான் என்னது ஸ்பீடோட ஃபார்முலா சரியா எப்படி வந்து ஏதாவது ஒரு வெஹிக்கிளோட ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கு எவ்வளவு நேரத்துல கவர் பண்ணிருக்கு அப்படின்றத டிவைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க நமக்கு ஸ்பீட் கிடைச்சிடும் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின்ல டிஸ்டன்ஸா அப்ப நம்ம இந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம் டிஸ்டன்ஸை டிரைவ் பண்ணலாம் ஓகேவா இப்போ டிஸ்டன்ஸை ஒரு சைடு வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு என்ன வேணும் டிஸ்டன்ஸ் தானே வேணும் ஸோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன் இங்க ஸ்பீட் இருக்கா ஸ்பீட்
இங்க டிவிஷன்ல இருக்கிற டைம் டேக்கன் ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது என்னவா மாறும், மல்டிப்ளிகேஷனா மாறும். ஸோ ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா? ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ். நவ் டிஸ்டன்ஸ் டின்னு சொல்லலாமா? டி ஈக்குவல் டு ஸ்பீட் என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு, 500 கிலோமீட்டரா? அப்பனா 500 இன்டு டைம் என்ன கொடுத்துருந்தாங்க, டீலே வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ டி. Therefore, d equal to 500 into t, 500 t. So, இதுதான் இந்த plane ஓட distance.